காலையில் 6 மணி எந்திரிச்சு டீ வச்சிட்ருக்கேன். பசங்களும் கிளம்பிட்டுருக்காங்க காலேஜுக்கு. 2 பேருக்குமே எக்ஸாம் நடந்துகிட்ருக்கு காலேஜில். அதனால் கிளம்பிட்டுருக்காங்க. நான் டீ வச்சு குடிச்சிட்டு அடுத்து அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு எதுனா பண்ணி கொடுக்கணும். அவங்க வந்து அஸ்மா வந்து லஞ்ச் எடுத்துகிட்டு போவா, அஸ்மாக்கு வந்து எடுத்துகிட்டு போக மாட்டான். சரி, அதுக்காக என்ன பண்ணலான்னா, நேற்று ஊற வச்ச அரிசி அப்படியே இருக்குது. நான் கூட சொல்லியிருப்பேன், அரிசியெல்லாம் ஊற வச்சுருக்கோம் ஆனால் சமைக்கலன்னு சொல்லிட்டு. அந்த அரிசி இருக்குது, அதை வச்சுட்டு நம்ம ஏதாவது ஒரு சாதம் ஒன்று பண்ணிடலாம் சிம்பிளாக அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இப்போ டீ வச்சு முடிச்சதுமே அதை தான் பண்ண போகிறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா, சொல்லப்போனால் இந்த வீட்டில் நம்ம இப்போ குடியிருக்கிற வீட்டில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி தான் நமக்கு வந்து இங்கே கடைசி நாள்னே சொல்லலாம். இனி கொஞ்சம் நேரம் ஒரு 9 மணிக்கு மேலேனா வண்டியெல்லாம் வந்துடும். நம்ம ஜாமான்லாம் எடுத்துகிட்டு கிளம்பணும். அதுக்காக கொஞ்சம் காலையில் சாப்பிட்றதுக்கு வேணும். சரி, ஒரே ரைஸாகவே பண்ணிட்டோன்னா அவங்களும் பாப்பாவும் எடுத்துகிட்டு போயிட்டு நம்மளும் சாப்பிட்றதுக்கு நம்ம கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இப்போ டீ வச்சு குடிக்கலாம். ஃபஸ்ட்டு கடைசி டீ கடைசி சமையல். இந்த வீட்டில் கடைசி வீடியோ இதுதான். கொஞ்சம் ஃபீலிங்காக தான் இருக்குது. முகத்தில் சிரிப்பாக இருக்குது, ஆனால் மனசுக்குள்ளே வந்து கொஞ்சம் ஃபீலிங்காக இருக்குது. அது என்னன்னு தெரில. எல்லாருக்கும் தோணுறது தான். ஒரு வீட்டில் வந்து அட்டாச் ஆகிட்டோம்னா அந்த இது அங்கேருந்து கிளம்புறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். என்ன தான் நம்ம சொந்த வீடு கட்டியிருந்தாலும் அங்கேருந்து போகிறது கொஞ்சம் மனசுக்குள்ளே ஒரு பாரமாகவே இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி பாரமாக தான் இருக்குது. எனக்கு மட்டும் இல்லை, அஸ்மாவும் அதே தான் சொன்னா. வீட்டில் நேற்று நைட் தூங்குறப்ப, என்னம்மா இதுதான் இன்னைக்கு நம்ம தூங்குற கடைசி நாள் இல்லை இங்கே அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு. அந்த மாதிரி கொஞ்சம் வருத்தம், அதுலேயும் ஒரு சந்தோஷம். ஏன்னா அது நம்ம வீட்டுக்கு தானே போகிறோம், சொந்தமாக நம்ம வீட்டுக்கு தான் போகிறோம் அப்படிங்கிறது அதில் ஒரு சந்தோஷமும் இருக்குது. எவ்வளோ ஏக்கங்கள் இருந்தது, நம்ம வீடு கட்டணும்னு இருந்துச்சு. அந்த ஏக்கத்தையெல்லாம் தீர்த்து நம்ம ஆசைப்படி ஒரு வீடும் கட்டியாச்சு. முதல் டீ முதல் சமையல் அப்படிலாம் இல்லை, முதல் டீ முதல் சமையல் ஆரம்பம். இந்த வீட்டுக்கு வந்து நீங்கள் முதல்ல போட்ட வீடியோ என்ன? இந்த வீட்டுக்கு வந்து நான் போட்ட வீடியோ என்னென்னா, அஸ்மா ஹோம் டூர் போட்டுச்சு. நான் என்ன பண்ணேன்னு தெரியல. நான் வந்து சப்பாத்தி செஞ்சேன். வீட்டு சாப்பாடில் வந்து சப்பாத்தியும் தக்காளி தொக்கும் ஒன்றும் செஞ்சேன்னு நினைக்கிறேன். இங்கே வந்து இதுதான் உங்கள் வீட்டோட முதல் சமையல்? ஆமாம், இந்த வீட்டோட. அந்த வீட்டோட முதல் சமையல் அந்த வீட்டில் பால் காய்ச்சினது. அப்படின்னா இங்கேயும் தான் பால் காய்ச்சினோம். பால் காய்ச்சிட்டு எல்லாம் பண்ணோம்ல. எந்த பொருள் எங்கே இருக்குன்னு தெரியல. ஏன்னா எல்லா பொருளும் எடுத்து அங்கங்கே போட்டு வச்சுருக்கு. இப்போ பாருங்கள், டீ வடிகட்டி ஆற்றுறது கூட இல்லை, எதை வச்சு ஆற்றிட்டுருக்கேன் பாருங்க. ரொம்ப சின்சியராக நேற்றெல்லாம் வேலை போச்சு. சிவாவும் மாமா மட்டும்தான் டீ குடிப்பாங்க, அவங்க 2 பேரும் குடிக்க மாட்டாங்க. நான் வந்து வரட்டி வச்சு குடிச்சிட்டேன். இந்த டீ கொதிக்கிறதுக்குள்ளே எனக்கு வரட்டி கொதிச்சிரும் இல்லையா? அதனால் அதுக்குள்ளே இது கொதிச்சு வர்றதுக்குள்ளே நானும் டீ குடித்தாச்சு. அவ்வளோதான், டீ ஆற்றியாச்சு. இப்போ ஊற்றி கொடுத்துட்டு அடுத்து பார்ப்போம். டீ குடிச்சிட்டு ரெஸ்டடு. அதுங்களையும் நான் எல்லோரும் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ வந்து நம்ம தக்காளி தொக்கு தான் தாளித்து விட போகிறோம். சாப்பாடு ஒரு பக்கம் வச்சுட்டேன், தக்காளி தொக்கு தான் தாளித்து விட்டுட்டு அதில் சாதம் போட்டு கிளறிக்கலாம். இல்லைன்னா நம்ம அப்படியே பிசைஞ்சு சாப்பிட்றதுனாலும் சாப்பிட்டுக்கலாம். அதுதான் இப்போ தக்காளி தொக்கு வந்து செய்ய போகிறேன். இந்த கடாய் பார்த்திங்கன்னா ரொம்ப கருப்பாக இருக்கே அப்படின்னு யோசிக்கிறீங்க. இது வாங்கி 21 வருஷம் ஆச்சு. நான் கல்யாணம் பண்ணிட்டு வந்தப்போ மாமா வீட்டில் வாங்கி வச்சுருந்த கடாய் இதெல்லாம் 21 வருஷம் ஆச்சு பார்த்துக்கோங்க. அது இன்னும் சூப்பராக இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா ஆம்லேட் போட்டாலுமே அழகாக இப்படி திருப்பி போட முடியும் இந்த கடாயில். அதே போல் ஆப்பம் கூட சூப்பராக ஊற்ற முடியும். அந்தளவுக்கு நல்ல இது. அதனாலேயே எனக்கு இது தூக்கி போடுறதுக்கு மனசே இல்லை. அதனால் இது அப்பப்போ சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கிறேன். இப்படி காலையில் வீடியோ எடுக்கணும்னா தான் எப்படி வருவேன்னு தெரில. அங்கே என்னடா முழிக்கிற? ஆமாம், கேமரா ரெக்கார்ட் பண்ணிட்டுருக்கியா? ஆமாம் தானே சிவா. எப்படி அங்கே வர்றது? காலையில் விடிய காலையில் இந்த மாதிரி வீடியோ எடுக்கணும்னா நானாக தான் எடுக்கணும். இனி வேறு வழி இல்லை. காலையில் வீடியோ எடுக்காமல் சாப்பிடணும் போல். இந்த மாதிரி லஞ்ச் பாக்ஸ் கொடுத்து ஒரு செய்கிறதெல்லாம் எடுக்க முடியாதுல்ல. கடுகு போட்டுட்டு கொஞ்சம் கருவேப்பிலை, 3 பெரிய வெங்காயம், ஒரு 10 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். இந்த தக்காளி தொக்கில் வந்து நம்ம காரத்துக்கு எதுவுமே சேர்த்துக்க மாட்டோம். மிளகாத்தூள், மல்லித்தூள், மசாலா, சாம்பார் தூள் இந்த மாதிரி எதுவுமே சேர்க்க மாட்டோம். பச்சை மிளகாயோட டேஸ்ட்டு தான் இதில் இருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா 10 அளவுக்கு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன், 3 பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். இப்போ இதை நல்லா வதக்கிடுவோம். நம்ம குழம்புகளுக்கெல்லாம் செய்கிற மாதிரியெல்லாம் தேவையில்லை. இந்த மாதிரி லைட்டாக வதக்கிக்கிட்டாலே போதும். அந்த பச்சையோட, இந்த வெங்காயத்தோட பச்சை இருக்குல்ல, அது போனால் மட்டும் போதும். அதுக்கப்புறம் நம்ம தக்காளியவே போட்டுக்கலாம்.
வதங்கிட்டு இருக்கட்டும். நம்ம தக்காளியை கட் பண்ணி எடுத்துக்கலாம். தக்காளி நல்லா குண்டு குண்டாக பெருசாக இருக்குது. எங்கே வாங்கினாருன்னு தெரியலையே மாமா. நான் வந்து தக்காளி இப்படி பெரிய பெரிய தக்காளியாக தான் போடுவேன். அதுதான் எனக்கு ரொம்ப சீக்கிரமாக அது கரைஞ்சிற மாதிரி இருக்குது. குட்டி குட்டியாக போட்டால் அது ரொம்ப நேரம் ஆகிற மாதிரி தெரியுது. அதனால் நான் பெருசாகவே போட்டுருவேன். விசில் வந்துக்கிட்டே இருக்கு. வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு. எதுக்கு வெடிச்சிருக்குன்னா இந்த ஒரு மிளகா வந்து முழுசாக மறந்தாப்பில் போட்டிருக்கேன். கட்டிங் பண்ணாமல் போயிடுச்சு போல். அதுதான் பட்டுன்னு இப்போ வெடிச்சிருக்கு. இப்போ தக்காளி சேர்த்துருவோம். தேவையான உப்பு. தக்காளி பாருங்கள் நல்லா வதங்கிருச்சு. அவ்வளோதான். நல்ல கிரேவி மாதிரி வந்துருச்சு பாருங்கள். அவ்வளோதான். இதோட நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இதை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சாதத்தில் மொத்தமாக போட்டு நம்ம பெரட்டுறதுனாலும் பெரட்டிக்கலாம். இல்லை தனித்தனியாக நம்ம சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தொக்கு மாதிரி வச்சு சாப்பிட்றதுனாலும் சாப்பிட்டுக்கலாம். இப்போ ஸ்கூலு காலேஜ் இந்த மாதிரியெல்லாம் கொடுத்து விடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது கூட உருளைக்கிழங்கு வறுவல் இல்லைன்னா ஏதாவது பொரியல் இல்லை முட்டை வறுவல் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து அனுப்பிச்சிக்கலாம். நான் வந்து இதில் பாப்பா காலேஜுக்கு எடுத்து போகிற மாதிரினா கொஞ்சம் பெரட்டி கொடுத்துட்டு அப்புறமா அவங்க எப்படி சாப்பிட்றாங்களோ சாப்பிட்டோம் அப்படின்றதுக்காக இப்படி வச்சுருக்கேன். அவ்வளோதான். இப்போ தக்காளி தொக்கும் ரெடி ஆயிடுச்சு. சாப்பாடும் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ஸ்டீம் இறங்கிச்சு. நீ கொஞ்சம் நேரத்தில் எல்லாம் ரெடி ஆயிரும். அவ்வளோதான். அஸ்மாவும் பார்த்திங்கன்னா ரெடி ஆகிட்டு வந்துருச்சு. இப்போ மணி பார்த்திங்கன்னா 7:15 ஆயிடுச்சு. அவளும் ரெடி ஆகி வந்துட்டா. அஸ்மாக்கு வந்து அடுத்து அஸ்மா கீழே இறங்கி வர அவன் அப்படியே குளிச்சுட்டு அவன் ரெடி ஆயிடுவான். இப்படி ஒவ்வொருத்தரும் ஒரு மாறி மாறி ரெடி ஆகிட்டு வந்துடுவாங்க. அவ்வளோதான். சரி சோறு போட பசிக்குது. பெரட்டி தரமா இப்படி பரட்டி தான் வேணும். பாவ குழந்தை. ஆமாம். இல்லை குழந்தைக்கு கிண்ணத்தை பாரு. குழந்தைக்கு சோறு ஊட்டுறது கூட கொஞ்சம் பெரிய கிண்ணம் போடுவோம். இந்த இங்கே பார்த்துக்கோங்க. அஸ்மாவோடது. அஸ்மா குடிக்கிற தண்ணி, அஸ்மா குடிக்கிற சோறு. இப்போ நான் குழந்தைக்கு சோறு ஊட்ட போகிறேன். நல்லா இல்லை இல்லை இதெல்லாம் பார்த்துக்கோங்க. நல்லா பார்த்துக்கோங்க. தண்ணி இதில் தான் குடிக்கிறா. நீங்கள் பார்த்துக்குங்க. இங்கே பார்த்துக்குங்க. அதில் நாங்கள் இது எப்போ வாங்கினா தெரியுங்களா? இங்கே பேர் வேறு அஸ்மான்னு எழுதி வச்சுருக்கு. இது எப்போ வாங்கணும்னா சீர்தட்டு வாங்குறதுக்கு சிவா வீட்டில் வந்து சீர்தட்டு வாங்க போனாங்க. அப்போ வந்து எனக்கு இந்த சிப்பர் வேணும்னு சொல்லிட்டு இதில் வாங்கி என் பேர் இதில் அடித்தாலே அடிக்கணும்னு சொல்லிட்டு அடித்து வாங்கிட்டு வந்திருக்கா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சாப்பாடு வந்து குழந்தைக்கு பார்த்துக்கோங்க. எப்பேற்பட்ட குழந்தைன்னு பார்த்துக்கோங்க. இந்த பிள்ளை யாராவது பெரிய பிள்ளைன்னு நினச்சிங்க. ஐயோ என் காது ஒரு பக்கம் அடைச்சிக்கு வீண் சத்தம் கேட்குதியா? இல்லடி சவுண்டு இந்த கவுண்டமணி காமெடி மாதிரி கேட்குது. ஒய்யின்னு சத்தம் இங்கே. என்னாச்சு என் காதுக்கு? அவ்வளோதான். டம்மார் அங்கே மாமா பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜில் துடைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நேற்று எல்லாம் எடுத்து கழுவி வச்சு இன்றைக்கி துடைக்கிறாரு. மாமா ஃப்ரிட்ஜ் ஆஃப் பண்ணிடலாமா? ஆஃப் பண்ணிக்கலாமா? இல்லை இல்லை ஊட்டி விட விடு. இந்த பிள்ளை இப்படி குடிக்குதுன்னு. இது வந்து டீ ஏதாவது இப்போ டீ சாப்பிடும் போது, அப்புறம் பூஸ்ட் குடிக்கும் போது, பால் குடிக்கும் போது, கேட்டுக்கோங்க, சாப்பிடும் போது, தண்ணி குடிக்கும் போது எல்லாமே இப்பெல்லாம் இந்த டம்ளர் தான் நான் யூஸ் பண்றேன். வேற எதுவுமே எடுக்கிறது இல்லை. இதுதான் இப்பதான் கிண்டல் பண்ணுவாங்கன்னு சொல்லிச்சு. இதுவே வாக்குமூலம் கொடுக்குது. இதில் தான் பண்ணுவேன். சூப்பரா இருக்கு இதில் குடிச்சா.